வேதத்துல யோபுவின் புஸ்தகத்துல பிகெமோத் அப்படிங்கிற ஒரு விலங்கு குறித்து நம்ம தியானிக்க முடியும். ஆண்டவர் யோபு கிட்ட பெருங்காற்றுல இருந்து உத்தரவு கொடுத்து பேசுறப்போ இந்த பிகெமோத்தை பத்தி அவர் சொல்றாரு. பிகெமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்குனது போலவே அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல் புல்லை தின்னுமாம். மாம்சத்தை உண்ணும் விலங்கினங்களை பார்க்கிலும் வெறும் புல்லை மட்டுமே தின்னக்கூடிய இந்த பிகெமோத்தின் பலன் அதனோட இடுப்பிலும் அதனோட வீரியம் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறதாமா. அதனுடைய வால் கேதுரு மரத்தை போல நீளமானதா இருக்குது. அதனுடைய இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டு இருக்குது. அதனுடைய எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போல இருக்குது. அதன் அஸ்திகள் கெட்டியான இரும்பு கம்பிகளை போல இருக்குது. இது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. இப்ப பாருங்க, புல்லை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த மிருகத்தினோட வலிமை எவ்வளோ அப்படிங்கிறத ஆண்டவர் விளக்கி சொல்றாரு. இது மலைகளில் மேய்ந்து கொள்ளும். அது நாணலின் மறைவிலும் உளையான சேற்றிலும் படுத்துக்கொள்ளும். இதோ நதி புரண்டு வந்தாலும் இந்த பிகெமோத் பயந்து ஓடுறது இல்லையாமா. யோர்தான் நதி எத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கிறதாமா. வெறுமனே புல்ல மட்டுமே தின்னக்கூடிய இந்த மிகப்பெரிய விலங்கிற்கு இவ்வளோ பெரிய அதிசய வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா அதை உண்டாக்கின தேவன் எவ்வளோ வல்லமையும் மகத்துவமானவர் அப்படிங்கிறத மனுஷங்களான நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இந்த ஐந்தறிவு விலங்கிற்கே ஆண்டவர் இயற்கையில இவ்வளவு பலத்தை கொடுத்திருக்கிறாரு. அதாவது யோர்தான் நதியே புரண்டு வந்தாலும் அது பயப்படாம அசையாமல் இருக்கும் அப்படின்னா, இந்த பூமியில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனையும் நம்மை மோதி அடித்தாலும் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நம்மை அசைக்கவே முடியாது. நீதிமான்களோ என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த பிகெமோத்தை பார்க்கிலும் தேவனுடைய பார்வையில் மனுஷர்களாகிய நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்களா இருக்கிறோம்.